அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். கடந்த 2 வாரமா நாம் ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன வார்த்தை? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எல்லாருக்கும் இல்லை. கீழ் பில்டிங்ல இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க, எல்லாம் ரோட்ல போயிருக்காங்க, எத்தனையோ 1000 ஜனங்க சுத்தி இருக்கு. கர்த்தர் தமது ஜனத்துக்கு, அவருடைய ஜனத்துக்கு, அவருடைய பிள்ளைங்களுக்கு, அல்லேலூயா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்தெந்த காரியம் நம்மை பலவீனப்படுத்துகிறதோ, பலவீனமாய் வைத்திருக்கிறதோ, அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த காரியத்துல கர்த்தருடைய பலன் இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னென்ன பலன் என்பதை கடந்த 2 வாரமா நம்ம பார்த்தோம். முதலாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ஒரு பலன் இருக்கு. காத்திருக்கிறதுல என்னங்க பலன்? ஒண்ணுமே நடக்கலையங்கன்னு இன்னும் சோர்ந்து தான் போவாங்க உலக ஜனங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களே சோர்ந்து போகிறாங்க. காத்திருக்க முடியல, உடனே உடனே நடக்கணும்ன்றாங்க. கொஞ்சம் காத்து இருக்கணும் இல்ல? இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சு காத்து ஆக்கி சாப்பிட்றதுக்கு முடியல. இன்னைக்கு போன உடனே ரைஸ் ரெடியா செஞ்சு வச்சிருக்காங்க பாரு, உடனே வாங்கிடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃபுட் பேரு என்ன ஃபுட்டு? தமிழ்ல என்ன சொல்லுங்க? துரித உணவகம், உடனடி உணவகம். ஃபாஸ்ட். இன்னைக்கு ஃபாஸ்ட்ல நடக்கணும். ஜெபிச்சா கூட உடனே பதில் வந்துடணும். ஏதாவது நடக்கலையோ உடனே கர்த்தர் செஞ்சிடணும். இன்னைக்கு ஃபாஸ்ட்ல போயிடுக்குது உலகம். ரொம்ப ஃபாஸ்ட்ல போயிடுச்சு. பார்த்து ரொம்ப வேகம் போவானா, மிதமா போவோம் இல்ல? உழுந்து வாரனா என்ன பண்றது? புரியல இன்னும் ஒரு சிலருக்கு. ரொம்ப வேகமா போவீங்க. கொஞ்சம் காத்துருங்க. தேவ சமூகத்துல கர்த்தர் செய்வார்னு காத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைஞ்சுதான் ஆகணும். புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அப்போ காத்திருக்கிறதுல கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப இந்த வார்த்தை வந்துடுச்சோ அப்பவே ஒரு பலன் இறங்கிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. நீ எதுக்கு காத்திருந்தையோ அதுக்கு இதுதான் பதில். இந்த வார்த்தை தான் பதில். இந்த செய்தி தான் உங்களுக்கு பதில். ஆமென். அடுத்து 2வது ஒரு பலன் பார்த்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வசனத்தை வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த உன்னத பலத்தினால தரிப்பிக்கப்படுவரை காத்திருங்கள்னாரு. உன்னத பலன், அது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இங்க பூமிக்குரிய பலன் அல்ல, அது உன்னத பலன். பரிசுத்த ஆவியான தேவன் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது மேல இருந்து வருகிற பலன். இது இந்த பலத்தினாலே நாம் தரிப்பிக்கப்பட வேணும். இந்த பலத்தினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். இது குறித்து நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். 3வது ஒரு பலன் பிலிப்பியர் 4:13 வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை யார? உங்களதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு பலன் இருக்கிறது. இதுவும் ரொம்ப 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 முக்கியம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். இது செய்கிற பலன். நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு பலன் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது யார் கொடுக்கிறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எல்லாத்தையும் செய்ய, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையில நீ பலனா இருக்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவன் உயிருக்கு பயந்து ஓடுகிறான், துரத்துறாங்க. எல்லா சூழ்நிலையில அவன் சொல்றான், அது என்ன பலன்? எப்படி இருந்தாலும் சரி, அவன் ராஜாவா இருக்கும் பொழுதும் சரி, அவன் துரத்தப்பட்டு அவன் ஒடுக்கப்பட்டு இடம் விட்டு இடம் மாறும் பொழுதும் சரி, அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் வந்தாலும் சரி, அவன் பலனாய் தான் இருந்தான். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து கொடுக்கிற பலன். நீ வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருந்தா நீ நிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. முன் வசனம் 12வது வசனம் வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு இந்த வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். நான் நல்லா வாழ்ந்திருந்தாலும் அந்த கிறிஸ்து கொடுக்கிற பலத்துல நிற்பேன். தாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு 2 காரியத்துல தான் விழுறாங்க. ஒண்ணு, வறுமை, கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது பின்வாங்கி போயிடுறாங்க. நிற்கக்கூடிய பலன் இல்லை. அங்கதான் கிறிஸ்துவின் பலன் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. பயங்கரமான போராட்டம், பிரச்சனை வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது, பட்டினிகள் வரும் பொழுது, சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லாத பொழுது நம்மை நிற்க வைக்கிற பலன் தான் கிறிஸ்து இயேசுவின் பலன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 2வது விழக்கூடியது என்னன்னா, நல்ல வசதி வாய்ப்புகள் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறும் பொழுது, பல காரியங்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நம்மளை அடையும் பொழுது, செல்வ செழிப்பாய் நாம் மாறும் பொழுது, அப்ப விழுந்தவர்களும் நிறைய பேர் உண்டு. இது 2த்துல ஏதாவது ஒண்ணுத்துல விழுந்துருவாங்க. ஒண்ணு இதுல விழுந்துருவாங்க, பின்வாங்கி போய் என்னத்த சர்ச்சுக்கு போறேன், என்ன ஜெபம் மாட்டேன், ஒண்ணு நடக்கலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறவங்க உண்டு. நிக்க முடியல. 2வது இன்னொரு விழக்கூடிய காரியம் என்னன்னா, நல்ல வசதி வாய்ப்பு பெரிய நிலைமைக்கு போன உடனே ஜெபம் இல்லை, சபை ஐக்கியம் இல்லை, ஆண்டவரோடு உட்காருகிற காரியம் இல்லை, வார்த்தை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, வேலை வருமானம். இன்னைக்கு ஒரு ஹவர் போயிடுச்சுன்னா 1 லட்சம் போச்சுங்க அப்படின்னு சொல்லி ஓடுற கூட்டம் இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் போனால் சம்பளம் கிடைக்குமென்ற ஆட்கள் உண்டு. இப்படி நிறைய வசதி வாய்ப்புகள் வர அன்னைக்கு தாங்க வியாபாரம்னு சொல்லி அன்னைக்கு பணத்தை பார்க்குறவங்க உண்டு. இப்படி நிறைய அதுல போய் விழுந்தவங்க நிறைய பேர் உண்டு. எத்தனை பெரிய உயர்வு வந்தாலும், ஐஸ்வர்யம் வந்தாலும், விழாம உன்னை காத்துக்கொள்வது எது தெரியுங்களா? கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு, நான் வாழ்ந்திருந்தாலும் நிற்பேன் ஸ்டடியா, ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நான் தாழ்ந்திருந்தாலும் நான் விழமாட்டேன். அல்லேலூயா. எத்தனை போராட்ட பிரச்சனை வந்தாலும் நான் விழமாட்டேன், ஏன்னா கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்கிறது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாம் என்னால முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய இதுதான் கிறிஸ்துவின் பலன். ஏன்னா 2 பக்கமும்
நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் ரெண்டு பக்கமும் செஞ்சார். கல்வாரி சிலுவையில பயங்கரமான பாடு, உபத்திரவங்கள், அடிகள் எல்லாம் அங்கதான் பாருங்க. அவர் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி அங்கே அவர் தரித்திரர் ஆனார். வறுமை எல்லாம், தரித்திரம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துலயும் அவர் நின்னாரு. ஆமென் சொல்லுங்க. வேலை அல்லேலூயா. அந்த இடத்துலயும் அவர் நிக்கிறாரு. சிலுவையை ஏற்றுக்கொண்டார், அடிக்கப்படுறார், காரி துப்பப்படுகிறார், கசப்பு கலந்த காடி கொடுக்கப்படுகிறது, எல்லாம் அந்த இடத்துல இழந்தார், அவமானப்பட்டார், எல்லாம் ஒரு பக்கம். அதே நேரத்துல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சிங்காசனத்துல வீட்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய், அல்லேலூயா, மகிமை பொருந்தினவராய், கனத்துக்குரியவராய், மீட்பராய், ரட்சகராய் இருக்கிறார். அந்த நேரத்திலையும் அவர் நிற்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதே பல அது யார் கொடுக்கறதுன்னா, நீ எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் சரி, அங்க விழாம உன்னை காக்கக்கூடியது கிறிஸ்துவின் பலன். அதே நேரத்தில் நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும், எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டாலும், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் உன்னை நிற்க வைப்பது கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. இது ரெண்டு பக்கத்திலையும் நம்ம நிற்க வைக்கிறது எதுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அதாவது சிலுவைக்கு முன்னாடியும் பாருங்க, சிலுவைக்கு பின்னாடியும் பாருங்க. இதுதான் வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம், பிரச்சனை வரும், குறைவுகள் வரும், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை வரும், எதிர்ப்புகள் வரும், அவமானங்கள் வரும். அந்த இடத்துலையும் நம்ம நிற்க வைக்கணும், நம்ம நிக்கணும் அப்படின்னா ஏசப்பா வேணும். அல்லேலூயா. அவர் இல்லாம அந்த பாதையில நிக்க முடியாது. அந்த பாதை வரும்பொழுது நிறைய பேர் விழுந்துருவாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டத்தை தாங்க முடியாம, போராட்டத்தை தாங்க முடியாம ஊழியத்துக்கு வந்து திரும்பி போனவங்க கூட உண்டு. அல்லேலூயா. அந்த பாதையில ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நின்றுடுவான். இதுதான் சிலுவையில நடந்தது. சிலுவைக்கு முன்னாடியும் சிலுவைக்கு பின்னாடியும். அல்லேலூயா. வறுமை வரும், ஆனா ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார், அதை பலப்படுத்துவார். அந்த வார்த்தையை சொல்லுவார், எப்ப இந்த பாதையில நீ நடக்கிற, நான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் நான் உனக்காக சிலுவையில தரித்திரரான, அதனால உன்னை உயர்த்துவேன்றார். அந்த இடத்துல இந்த வார்த்தை வந்து நம்மை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. போராட்டம், பிரச்சனைகள், அடிகள், அவமானங்கள் வரும் பொழுது, காரி உமிழ்ந்தார்கள், இத்தனை காரியங்கள் வரும் பொழுது, சிலுவையில இந்த காரியத்தை உனக்காக நான் செய்திருக்கிறேன், இந்த பாதையில கடக்கிறாயா, நிச்சயமாய் உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இதுதான் கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. அதுக்கு பின்பு நல்ல வசதி வாய்ப்புகள் வர, பெரிய நிலைமைக்கு போனாலும் சரி. எத்தனை பேர் பெரிய நிலைமைக்கு போய் விழுந்தாங்க? ஐஸ்வர்யத்துல விழுந்தவங்க, பணத்துல, மற்ற காரியம், பதவி மோகத்துல, இப்படி பெரிய பெரிய காரியத்துல வரும் பொழுது விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. அந்த நேரத்திலையும் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்வோம் என்றால் நம்மள அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சிலுவைக்கு பின்பு. அவர் ராஜாதி ராஜா, மகிமை பொருந்தினவர், சர்வ வல்லமை படைத்தவர். ஆனா சிலுவைக்கு முன்பு, அல்லேலூயா, இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற பலன். நீ எந்த பாதையில் இருந்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு இருந்தா நீ முன்னேறி செல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலன் நமக்கு வேணும். அல்லேலூயா. இது ரெண்டுத்துல விழாம இருக்க, இது ரெண்டுத்துல சோர்ந்து போயிடாம, விடாய்த்து போகாம இருக்க, இந்த பலன் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பலன், நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது, கவனிங்க. அடுத்து நெகேமியா 8:10 வாசிங்க, பின்பாகத்தை மாத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அடுத்து மகிழ்ச்சியில ஒரு பலன் வச்சிருக்கிறார்.
முதல்ல கர்த்தருக்கு காத்திருப்பதில் ஒரு பலன், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பலன், உன்னத பலன், மூன்றாவது பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. பவுல் பாருங்க, ஒரு சூழ்நிலையில அவர் ரொம்ப வேதனையோடு ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், என் பலன் அல்லேலூயா பூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீன நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் யாருன்னா கிறிஸ்து. ஆமீன் சொல்லுங்க. பலவீனத்தில் விழுந்து போகாதபடி எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் நம்மை விழ வைக்காம காப்பது எதுனா கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. 12:9 2 கொரிந்தியர் 12:9 இதானே சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவின் பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையில நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது பலனாய் மாறுகிறது, தேவ பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எதை குறிச்சும் பார்க்க கூடாது, தேவ சமூகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் மகிழ்ந்து கலிகூறு. எப்ப பெரிய காரியம் செய்கிறாரு, நம்ம எப்பெல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ பெரிய காரியம் நடக்கணும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தாவீது சொன்ன பாருங்க, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் சரி அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தான். கர்த்தரை எப்போதும் பாடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன். வனாந்திரத்துல போறாங்க, குகையா போறாங்க, மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, வெளியே வந்தா பிடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க. அந்த நிலைமையிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே பலன். அந்த மகிழ்ச்சியில ஒரு பலன் இருக்கு. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அது ஒரு பலன் நம்மேல இறங்குறது மாத்திரமல்ல, அது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த எரிகோ கோட்டை ரொம்ப அசைக்க முடியாம அங்க அந்த இடத்துல பாருங்க, எரிகோ ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அந்த எரிகோ கோட்டையை மேன்மை பாராட்டி இருந்தாங்க. உள்ள யாரும் வர முடியாது நினைச்சாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ந்து கர்த்தரை ஆர்ப்பரிப்பு எப்போ வரும்? சும்மா வருமா? மகிழ்ச்சியா இருக்கும் போது தான் அந்த ஆர்ப்பரிப்பு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் கர்த்தரை ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கிறதுனா துதிக்கிறது, ஆராதிக்கிறது, மகிழ்ச்சியாய் அவரை துதி செய்வது, துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல. எல்லாம் எதுவா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு சந்தோஷமா கர்த்தரை ஆராதிச்சான். எத்தனையோ தடவை என் வாழ்க்கையில பயங்கர போராட்டம் வரும். நாளைக்கு எப்படி பலிபீடத்துல நிக்க போகிறேன், எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் ஆண்டவரே, இவ்வளோ வேதனை, கண்ணீர், நான் அழுதுறக்கூடாது ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்பாக கண்ணீர் வந்துடக்கூடாது, துக்கப்பட்டுறக்கூடாது, என்னை அப்படி பார்த்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அப்படியே வந்து நிற்கும் பொழுதே ஒரு தேவ மகிழ்ச்சி எனக்குள்ள காணும். அதுதான் எனக்கு பலன். அல்லேலூயா. அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாய் காணப்படுவேன். ஆண்டவரே, நான் எதையும் காட்ட மாட்டேன் ஆண்டவரே. என் முகத்துல நான் துக்கமா இருக்க மாட்டேன். தேவ சமூகத்துல நான் வரேன், நான் மகிழ்ச்சியாய் நிற்பேன், சந்தோஷமாய் உண்மை ஆராதிப்பேன். ஜனங்கள் ஆராதனைக்குள்ள நடத்துவேன் ஆண்டவரே. எனக்குள்ள 1000 போராட்ட பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதை காண்பிக்கல, உம்முடைய காரியத்தை காண்பிக்க, மகிழ்ச்சியோடு காண்பிக்க, சந்தோஷமாய் உம்மை காண்பிக்க ஆண்டவரே. அப்படிதான் நான் நிற்பேன். கவனிங்க,
அவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்த பொழுது, மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்த பொழுது அங்கே ஒரு பெலன் இறங்கினது. எரிகோ கோட்டையை உடைச்சது. அல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருனுடைய கோட்டை எது தெரியுமா உடைக்கும்? நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர் என்கிட்ட பேசும்போது கூட நல்லா சந்தோஷமா பேசுவாங்க, ஒரு சில நேரத்துல துக்கத்தோடு பேசுவாங்க. இல்ல, எப்ப பேசினாலும் சந்தோஷமா பேசுங்க. என்னோடு மாத்திரம் இல்லை, கர்த்தரோடு பேசும்போது கூட, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது சந்தோஷமா மன மகிழ்ச்சியாய், அல்லேலூயா, அந்த சந்தோஷத்தை பார்க்கட்டும். மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. அந்த வார்த்தை அப்படியே பொய்யாகல பாருங்க, கிரியை செஞ்சது. அவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்த பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன். அதுல ஒரு பெலன் இருக்கு. அது என்னன்னா, எரிகோ கோட்டையெல்லாம் உடைக்கும். உனக்கு விரோதமாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா கோட்டைகள் உடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடித்து அவர்கள் கொண்டு போய் உட்காவல் அறையில வைக்கப்பட்டார்கள். அடித்து உட்காவல் அறையில வச்சாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்கள் பெலன் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியோடு பாட ஆரம்பிச்சாங்க. அத சந்தோஷமா பாட ஆரம்பிச்சாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் எல்லாம் கழன்று போனது. காரணம் என்ன? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் நின்னாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் காணப்படுவேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்துல அழுவுங்க, பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்க ஆராதிக்கும் பொழுது அழுது ஆராதிக்காதீங்க, துக்கத்தோடு ஆராதிக்காதீங்க, வேதனையோடு ஆராதிக்காதீங்க. சந்தோஷமாய் ஆராதிங்க, மகிழ்ச்சியோடு ஆராதிங்க. அங்கே ஒரு பெலன் இறங்கும். அங்கதான் கர்த்தர் பலமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவார். ஆமென் சொல்லுங்க. அந்த பெலன் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கும். அஸ்திபாரங்களை அசைக்க ஆரம்பிக்கும். பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கும். தாழ்பாளர்கள் எல்லாம் முறிக்கும். ஆமென் சொல்லுங்க. கட்டுக்கள் எல்லாம் அறுக்கும். சிறைச்சாலையில இருந்தாங்க நடந்தது. பவுலும் சீலாவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய், அவங்களுக்கு தெரியும், நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த இந்த சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ளாம நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம விட்டதுண்டு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது, கவனிங்க. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தாலும் சந்தோஷமா கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க, பாடுங்க, பாடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். அவங்க அங்க மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆர்ப்பரித்த பொழுது அவங்களால என்னங்க பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய கோட்டை, அத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அத்தனை லட்சம் பேர் சேர்ந்து இடிச்சா கூட அதை இடிக்க முடியாது. இடிச்சிருந்தா அவங்களால உடைச்சிருக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை எது உடைக்கணும்? நீங்க மகிழ்ச்சியா இருக்க பாருங்க, அந்த மகிழ்ச்சி உடைச்சிரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை காண்பிக்கும் பொழுது ஒரு பெலன் இறங்கும் பாருங்க, அந்த பெலன் உடைக்க ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில பவுலும் சீலாவும் இருக்கிற நிலைமையில நம்ம போய் நின்னோம்னா நம்மளால முடியுமா? அடிச்சு அவங்கள காயப்படுத்தி அவங்கள கொண்டு போய் உட்காவல் அறையில ஒரு இருட்டான இடத்துல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அந்த இடத்துல துதி வருமா? ஆராதனை வருமா? மகிழ்ச்சி வருமா? சிரிப்பு வருமா? அந்த பக்குவத்துக்குள்ள யார் வந்துடுறாங்களோ அவங்க ஆராதிக்கும் பொழுது அந்த இடங்கள் எல்லாம் அசைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த அந்த காரியத்துக்குள்ள வந்துடணுங்க. நம்ம அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மளா இருந்தா கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? ஜெபம் வரும். அவர்கள் ஜெபித்து பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசபாத் அப்படிதான், அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு,
யுத்தம் வந்துடுது. 3 தேசத்து ஆட்கள் வந்துட்டாங்க. 3 விரோதமான கூட்டங்கள் எழும்பிடிச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? பாடுறவன் வந்து அழுதுனான், பாடினான். துக்கத்தோட இல்ல, சந்தோஷமாய் கர்த்தரை பாடுகிறவர்களை முன்ன வச்சான். அங்கே அவனுக்கு தெரியும், என் மாம்ச பலத்துல ஒன்றும் பண்ண முடியாது, மோத முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்பா உன் மாம்ச பலத்துல எரிகோவை உடைக்க முடியாதுப்பா, ஒரு சின்ன கல்லை கூட துண்டை கூட பேக்க முடியாது உன்னால. அல்லேலூயா. உட்காவல் அறையிலிருந்து வெளியே உன்னை யாரும் கொண்டு வர முடியாது, இரும்பு தாழ்பால உடைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் மாறாது, ஒண்ணுமே மாறாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா மட்டுமே மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசபாத்துக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், இத்தனை கூட்டங்களோடு மோதுனா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுவோம். அந்த பலன் எங்க இறங்கும், எப்போ இறங்கும், எதுல இறங்கும் என்பதை நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? பாடுறா போய் சந்தோஷமா. அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்துப்போம். கர்த்தர் என்ன செய்யறாரோ செய்யட்டோம். பார்க்குறவன்லாம் எதிரியாளி சத்ருலாம் பார்ப்பான், என்னடா இவன் யுத்தத்துக்கு நம்ம இங்க ரெடியா நிக்கிறோம், இவன் வந்து பாடின்னு இருக்கிறானுங்க, ஒருத்தன் கூட ஈட்டியும் பட்டையும் யுத்த வீரனுங்களை ஒருத்தனை கூட காணோம். இவனுக்கு என்னடா யுத்தத்துக்கா இல்லை இன்னும் வந்து நம்மளை கேலி கிண்டல் பண்ணா இன்னும் யோசிச்சிருப்பான். அவனுக்கு குழம்பி போயிருக்கான். இந்த சத்தியம் தெரியாது அவனுங்களுக்கு. அல்லேலூயா. இந்த சத்தியம் தெரியாது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, துதி அப்போ சந்தோஷமாய் கொடுப்பது தாங்க துதி, மகிழ்ச்சியோடு ஆராதிப்பது தான் ஆராதனை, சந்தோஷமா பாடுறது தான் பாட்டு. ஆமே. உன் பாட்டை பார்க்கல, உனக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கிறாரு, சந்தோஷத்தை பார்க்கிறாரு. நீ ராகம் வருது வரல, அதான் அன்னைக்கு கூட சொன்னோம் பாருங்க, இசைக்கறி சரியா வாசிக்கல அதை பற்றி கவலைப்படாத, சரியா ராகம் வரல பாட அதை பத்தி கவலைப்படாத, நீ சந்தோஷமா பாடுறியா, உன் இருதயத்தை அதான் தான் பாக்குறாரு, அதை தான் பாக்குறாரு. வித்தையை காட்டுற இடம் இல்ல நம்மளுடைய, அதாவது என்ன திறமையை காட்டுற இடம் இல்ல. ஆலயத்துல திறமை காட்டுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு வெளியே. இங்க நீ உனக்கு என்ன தெரியுமோ அதை பாடு. எப்படி உனக்கு ராகம் வருதே இல்லையோ பாடுறியா, சந்தோஷமா பாடுறியா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் பார்க்கிறார். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை எந்த சபையிலும் கிடையாது, எங்கேயும் அந்த மாதிரி விட மாட்டாங்க. பாஸ்டே பாடிட்டு ஆராதனை நடிச்சு முடிச்சுட்டு போயிடுவார். மைக்கே கீழே வராது. நான்லாம் ஊழியக்காரனா ஆர்டினேஷன் பண்ணி கூட மைக்கு என் கையில வரல ரொம்ப நாளா. அல்லேலூயா. ஆனா இதனுடைய சத்தியம் எனக்கு தெரியும், இது எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது தெரியும். இன்னைக்கு ஜனங்களுடைய சூழ்நிலை எல்லாம் எவ்வளவு மாறி இருக்கிறது எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து இதனுடைய காரியம் தெரியும். அதனாலதான் உங்களை ஊக்குவிச்சு நீங்களும் பாடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் தான் உங்ககிட்ட மைக்க கொடுக்கறது. மாலை ஆராதனையில எல்லாரும் ஒரு பல்லவி பாடுங்கன்னு சொல்ல காரணம் என்ன? அல்லேலூயா. இது பெரிய சத்தியம். பாடுறதுல, மகிழ்ச்சியோடு பாடுறதுல, துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. எரிகோக்கள் நீங்க பாட பாட எரிகோ உடையும். உனக்கு விரோதமாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கோட்டையை கர்த்தர் உடைப்பார். சிறைச்சாலையெல்லாம் அஸ்திபாரம் அப்படியே அடுக்க ஆரம்பிக்கும். பிசாசுனுடைய அஸ்திபாரம் நடுங்க வைக்கக்கூடியது இந்த பெலன். ஆமென் சொல்லுங்க. கட்டுக்களை எல்லாம் கழல வைக்கக்கூடிய பெலன் இது. கதவுகளை எல்லாம் திறக்கிற பெலன் இது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையில தேவ சமூகத்துல வந்துட்டா, ஆராதிக்க வந்துட்டா சந்தோஷமா இருங்க. இங்க உன் துக்கத்தை குறிச்சு, உன் பிரச்சனை போராட்டத்தை குறிச்சு நீ நினைக்காத. நீ சந்தோஷமா ஆறுபரி கர்த்தரை துதிங்க. ஆராதனை வேலையில சந்தோஷமா மகிழ்ச்சியா களி கூறுங்க. நீங்க அந்த பழைய சிந்தனைக்கு போவாதீங்க. ஐயோ போனோன்னு அந்த பிரச்சனை இருக்குமே, போராட்டம் இருக்குமே, அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா ஆராதிங்க. அந்த ஆராதனையில இறங்குகிற பலன் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான காரியங்களை செய்யும். ஆமென்.
அல்லேலூயா. ஆராதனைக்குன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும், துக்க முகமா இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா காணப்படுங்க. அதனாலதான் ஒரு சில நேரத்துல கேட்பேன், சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பவும் கேட்கறேன்ல, சந்தோஷமா இருக்கீங்களா? காட்ட மாட்டாங்க. இப்ப நான் எப்படி சிரிச்சேன்? இதாங்க பாருங்க, பின்னாடி அவருக்கு வந்து பல்லு இல்லைன்னா கூட ஃப்ரண்ட்ல பேக்ல இருக்கிறதெல்லாம் காட்டுறாரு. அப்படி தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. சந்தோஷமா சிரிக்கிறாரு பாருங்க. இல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். சந்தோஷமா உம்முன்னு உக்காந்து இருக்கிறது அல்ல, உம்முன்னு உக்காந்து உம்முன்னு தான் போனோம். இங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா திரும்பி போகலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள், உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஆபகுக்கு 3வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்த வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆனா இதனுடைய பின்னணி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நம்ம இந்த 2 வசனத்தை மாத்திரம் வாசிருவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆனா இதனுடைய பின்னணி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முன் வசனம் வாசிச்சாதான் தெரியும். முன்னாடி என்ன வசனம் சொல்லுதுன்னா 17ல, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எல்லாம் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. போனாலும் 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 வசனம் தானே சொல்லுது, எல்லாம் தொச்சுன்னு போயிடுச்சுங்க. போட்டான், இழந்ததை திருப்பி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? யோபை விடவா? யோபை விடவா உனக்கு போயிடுச்சு? யோபை விடவா போயிடுச்சு? ஒரே நாள்ல எல்லாம் போயிடுச்சுங்க அவனுக்கு. இன்னும் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா சுத்தமா மொத்தமா இதுவாயிடும் போல இருக்கு. ஒண்ணுமேலும் ஒரு சின்ன காரியம் நடந்ததுக்கே நம்ம கூப்பாடு போடுறோம், ஐயோ எம்மா எப்பான்ட்டு. யோபை விடவா? அவனுடைய காரியத்தை வாசி பாருங்க. ஒரே நாள்ல மொத்தத்தையும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. 2வது கொஞ்சம் நல்லா இருந்தான், சரீர சுகமும் போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, சொத்து ஆஸ்தி, அவனுடைய காரியம் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சு. நடு ரோடு. அதுவும் சரீரத்துல பயங்கரமான கொப்புளம் வியாதி. கையால சொரிய முடியல. எதால சொரியிறாரு? இதெல்லாம் எழுதிக்கிறத நீங்க படிக்கிறீங்களான்னு தெரியல. கையில முடியல, ஓட்டை எடுத்து சொரியிறாரு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. யாரா இங்க சொரிஞ்சு நிக்கிறீங்களா ஓட்டை எடுத்து? அந்த சொறி வேற, கொப்பளம் வந்து சொரியிறியா? கவனிங்க, அந்த மாதிரி ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில வரலையே. ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் குச்சின்னு இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போனாலும் அவர் சொல்றாங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பெலன். அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். சந்தோஷமா இருங்க, எங்கேயும் துக்க முகமா இருக்காதீங்க.
அல்லேலூயா. ஆராதனைக்குள்ள வந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையின் வரும் பொழுது நீங்க உங்க துக்கத்தை காண்பிக்காதீங்க. சந்தோஷமான கர்த்தர் பாப்பார். அத என்னடா இவன் இவ்வளோ போராட்டம் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, வீட்டில் ஓன்னு அழுறான், கதறான், ஜபிக்கிறான், எல்லாம் பண்றான், ஆனா இங்க வந்து சிரிச்ச முகமா நம்முடைய சமூகத்துல நிக்கிறானே. கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உடனே இறங்குவார். அந்த பெலன் இறங்கும், உடனே கர்த்தர் கட்டளையிடுவார். அங்க கிரியைகள் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன். ஆமென். அந்த பெலன் தான் எரிகோ உடைக்கும். அந்த பெலன் தான் சிறைச்சாலை அஸ்திபாரங்களை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அனுபவமா இருந்தாலும் அவ்வளவோ நெருக்கம் உன்னை நசுக்கி போட்டு இருந்தாலும் அதை உடைச்சு வெளியே கொண்டு வர்றது எது தெரியுமா? உன்னுடைய சந்தோஷமான பாடல், துதி, ஆராதனை, மகிழ்ச்சி. அல்லேலூயா. கதவுகள் எல்லாம் திறந்தது, கட்டுகள் எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, கவனிங்க, இங்க பாடுறது 2 பேர் தான். யாரு? பவுலும் சீலாவும் மகிழ்ச்சியா தங்க மகிழ்ச்சியை காட்டுறது அவங்க 2 பேர் தான். ஆனா வசனம் சொல்லுது எல்லாருடைய கதவுகள் திறந்தது, எல்லாருடைய கட்டுகள். அல்லேலூயா. நீ சந்தோஷமா நின்னுட்ட ஆராதிக்கிற கர்த்தரை மையப்படுத்துறனா உன்னை சுத்தி இருக்கிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் மாத்துவார். உன் குடும்பத்தை கூட விடுதலை ஆக்குவார். உன் கூட இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அது விடுதலையாக்கும். உன் மூலமா புறப்படுகிற அந்த தேவ பலன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதைதான் நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சந்தோஷமா நின்று உண்மை ஆராதிக்கிறத ஜனங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் சந்தோஷமா ஆராதிப்பாங்க. நான் துக்கத்தோடு நிற்க கூடாது. தேவ சமூகத்துல ஆராதனை வேளையில ஒரு நாள் நான் வேதனையோடு பழைய அந்த போராட்டம் பிரச்சனை என் நினைவுக்கு வரவே கூடாது. எல்லாம் வெளியே அப்படியே இருக்கட்டும். ஆராதனை என்று வரும் பொழுது சந்தோஷமாய் நின்று தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு களி கூறணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன். அல்லேலூயா. அந்த பெலன் என்ன பண்ணும்? எல்லா இடத்துலயும் அப்படியே இறங்கிடும், எல்லாருக்குள்ள இறங்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:8. சீக்கிரம் திருப்பி கொள்ளுங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். அந்த பலத்தினாலே, அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து. அல்லேலூயா. அந்த பலத்தினாலே அவன் போனான். எந்த பலன் என்றால் அவனுக்கு அங்க 6வது வசனத்துல ஒரு பலனை கர்த்தர் தூதன் கொடுக்கிறாரு. தூதன் தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்று சொல்லி 5-6 வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஆமென். தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. அன்றைக்கு எலியாவுக்கு தூதன் கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த தூதனுடைய உணவு, அந்த உணவை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவன் சாப்பிட்டு பலன் அடைந்து அந்த பலத்தினாலே அவன் ஓடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு வனாந்தரத்திலே வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை, தூதர்கள் உண்ணும் உணவை அவர்கள் உண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவங்க எல்லாம் சாப்பிட்டும் பலவீனம் அடைந்தாங்க, அழிந்தும் போனாங்க.
ஆனா புதிய ஏற்பாட்டுல உனக்கும் எனக்கும் ஒரு உணவு என்னன்னா இந்த வார்த்தையாகிய அப்பம். ஆமென். அல்லேலூயா. இது அழிவே கிடையாது. உன்னை பலப்படுத்தி தூக்கி நிற்க வைக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய அப்பத்தை புசிக்கும் பொழுது இந்த வார்த்தை தண்ணீர், புதிய ஏற்பாட்டின்படி நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஆகிய அபிஷேகத்தை உள் வாங்கி கொள்ளும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது இந்த வார்த்தையும் அபிஷேகமும் உன்னை பலனடைய செய்யும். நீ ஓடுகிற ஓட்டத்துல எந்த தடையும் கொண்டு வர முடியாது, சோர்ந்து விழ முடியாது. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறது எதனா? இந்த அப்பமாகிய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமாகிய ஜீவ தண்ணீரும். அல்லேலூயா. இது ரெண்டும் உனக்கு ரொம்ப முக்கியம் பலனடைய. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை குறித்து கலங்கவே கலங்காதீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியோடு ஆராதிங்க, சந்தோஷமா கர்த்தரை துதிங்க, அவரை பாடுங்க. அல்லேலூயா. அவரை உயர்த்துங்க. சும்மா அவர் அப்படியே போகும்போது ஒரு ஹம் பண்ணுங்க ஆண்டவருடைய பாடலை. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுட்டாரு, மாறிடும். அல்லேலூயா. துக்கமா இருக்கும்போது இந்த பாட்டை பாடுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு பாடுங்க. இப்படி நிறைய பாட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இதான் ரகசியம். இது ஒரு ரகசியம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம்ம துக்கத்திலேயே அப்படியே இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படியே சொல்லினே இருக்கும். அது அப்படியே இருக்குது, இது இப்படியே இருக்குது, எதுவும் போன பாட காணோம். அதுக்கு மாறா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமை துதிக்கிறேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. நீ சொல்ல 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 பலன் இறங்கும். அது அப்படியே அது இறங்கிடுச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தள்ளி போயிடும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கிடுச்சுன்னா மலையே மெழுகு போல உருக வச்சிரும். அல்லேலூயா. மலையே உருகும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த போராட்டம் பிரச்சனை எல்லாம் என்ன ஆகும்? அப்படியே உருகி ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுதான் தேவ பலன். ஆமென். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 84:6-7 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாதையை, அழுகையின் பாதையை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அதை ஊத்தா மாத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. துதி ஆராதனை ஒரு ஊற்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊற்று, அபிஷேகம் ஒரு ஊற்று. அந்த பாதையிலே எங்க, ஏன்னா வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் இறங்கி வருவாரு. கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாய் ஆராதிக்கும் பொழுது அவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது கடந்து வரும் பொழுது அதிலே அவங்க பலனாய் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பலன் அடையும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பலன் தேவ சந்நிதிக்கு கொண்டு போயிடுங்க. உங்களை கர்த்தரை ஆராதிச்சு துதிக்கிறது தேவ சந்நிதிக்கு கொண்டு போகக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. தேவ சந்நிதியை இங்க கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. உன் பக்கத்துல, உன் அருகில தேவ சந்நிதியை கொண்டு வரக்கூடியது எது தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து அவரை மகிமைப்படுத்துவது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். சங்கீதம் 29:11 நீங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்
என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை எங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையால பலப்படுத்தி இருக்கிறீர். இத்தனை திரளான சாட்சிகளை சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். காத்திருந்த ஒரு தேவ பலன் இறங்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறாங்கப்பா சின்னங்க, நாங்க காத்திருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செய்வீர் என்று. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதபடி, நடந்தாலும் சோர்வடையாதபடி ஒரு தேவ பலன் அவர்களுக்குள்ள இறங்கட்டையா. இரண்டாவது, உன்னத பலத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அந்த அபிஷேகம் என்னும் பலன் ஒவ்வொருவருக்குள்ளே காணப்படட்டும். மூன்றாவது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் பலன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிற பலனை கொடுங்க ஆண்டவரே. நான்காவது, எப்பொழுதும் உமக்குள்ளே மகிழ்ச்சியாய் காணப்படும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் 1000 போராட்ட பிரச்சனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறதை கர்த்தர் அறிவீர். மகிழ்ச்சியாய் உம்மை ஆராதிப்பதை கர்த்தர் அறிவீர். இப்பொழுதே அந்த பலன் இறங்கி ஆண்டவரே எரிகோ உடைஞ்சது போல எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்ததை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற பிசாசனுடைய கோட்டைகள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. கதவுகள் திறக்கப்படட்டையா, கட்டுகள் கழன்று போகட்டையா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. இது துதி ஆராதனையில பலன் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு உம்மை மகிமைப்படுத்த அந்த பலத்தை சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.